ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் இறை உணர்வின் முதல் படி. ஆன்மீக பாதையில முதல்ல நம்ம என்ன செய்யணுங்கிறத இந்த அத்தியாயம் பறைசாற்றுகின்றது. இன்னைக்கு படிக்க வேண்டிய ஸ்லோகம் 26 முதல் 31 வரை. ஏற்கனவே 25 ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 26வது பதம் இருந்து 31 வரை, verse நம்பர் 26. 26வது பதம். பாதாளம் ஏதஸ்ஸி பாதமூலம் பதந்தி பார்ஷ்ணி பிரபேதராசதலம் மகாதலம் விஸ்வசுஜோ அதக்குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே. அதை உணர்ந்தவர்கள் விஸ்வரூபத்தினுடைய விஸ்வரூபத்தினுடைய பாதாள லோகங்கள், சரி, அதை உணர்ந்தவர்கள் விஸ்வரூபத்தினுடைய பாதங்களின் அடிப்பாகங்களில் பாதாள லோகங்கள் அமைகின்றன என்பதையும், குதிகால்களாகவும் கால் விரல்களாகவும் ரசாதல உலகங்களும், கணுக்கால்களாக மகாதல உலகங்களும், அவருடைய கால்களாக தலாதல உலகங்களும் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து அறிந்துள்ளன. சரி, இப்போ இந்த விஸ்வரூபம்ங்கிறது என்ன? விஸ்வரூபங்கிறாங்களே, விஸ்வரூபங்கிறது என்ன? இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இங்க சொன்ன பல்வேறு உலகங்கள் அவருடைய பாதத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அருளினார். பகவத்கீதையுடைய 10ஆம் அத்தியாயம் பகவானுடைய வைபவம், பூர்ணத்தின் வைபவம், பகவானை பற்றிய வைபவம். 10ஆம் அத்தியாயத்துல பகவான் சொன்னார், அர்ஜுனா, நான் நீர் தேக்கங்களில் சமுத்திரம், மலைகளில் மேரு, தாவரங்களில் இமாலயம், சர்ப்பங்களில் வாசுகி, தேவர்களில் இந்திரன், பாண்டவரில் ஜனஞ்சயன், பக்தர்களில் பிரகலாதன், இப்படி அடிக்கின்றே போனார். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு, அர்ஜுனா, இதை பத்தில சொல்ல என்ன இருக்கு? அதவா பகுநைத்தேன கிருபாத்தேன தவா அர்ஜுனா விஷ்டப்பியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, எனது வைபவங்கள்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஏதோ ஒரு சாம்பிளா உனக்கு காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, இதெல்லாம் ஒரு மாதிரி தான். அப்ப அர்ஜுனன் பார்த்தாரு, பகவானுடைய விஸ்வரூபம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த விஸ்வரூபத்தை பற்றி வர்ணனைகளை இந்த விஸ்வரூபத்தை பற்றி வர்ணனைகளை கேட்ட அர்ஜுனன் அதை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு? பகவத்கீதை விளக்கம் எழுதும் போது பகவத்கீதையில 11ஆம் அத்தியாயத்துல பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அப்ப அதுல பல இடங்கள்ல பிரபுபா என்ன மேற்கோள் காமிச்சிருக்காருன்னா, விஸ்வரூபம் என்பது பகவானுடைய பௌதிகமான தோற்றம், விஸ்வரூபம் என்பது பகவானுடைய ஆன்மீக தோற்றம் அல்ல, விஸ்வரூபம் என்பது பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் அல்ல, விஸ்வரூபம் என்பது பகவானுடைய பிரபஞ்ச தோற்றம். அந்த பிரபஞ்சமான தோற்றத்தை அர்ஜுனனுக்கு பார்க்க ஆசை ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் பரமபுருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள்ள அனைத்தும் அடங்கி இருக்கின்றது, அனைத்துக்கும் அவரே காரணம், எல்லாமே அவற்றுதான் தோன்றுது, எல்லாமே அவருக்குள்ளதான் ஒடுங்கி இருக்கு, எல்லாமே அவருக்குள்ளதான் முடியுது அப்படின்னு சொல்லி பகவானுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்காக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்பதை வலுவாக ஸ்தாபனம் செய்வதற்காக அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை காண வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் பகவான் விஸ்வரூபத்தை காட்டி அருளுகிறார்.
அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தாரு. ஆயிரம் ஆயிரம் தலைங்க, அந்த தலையில ஆயிரம் ஆயிரம் தலையில ஆயிரம் ஆயிரம் கீடங்கள், அந்த ஆயிரம் ஆயிரம் வாய்களிலிருந்து நெருப்பு கக்குகின்றது, ஆயிரம் ஆயிரம் கரங்கள், பிரம்மாண்டமான ரூபம். அதுல வந்து பார்க்கிறார் அர்ஜுனன் பல்வேறு தேவலோகங்கள், சமுத்திரங்கள், மலைகள் எல்லாத்தையும் அர்ஜுனன் பார்த்தார். முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, முக்காலத்தையும் அர்ஜுனன் கண்டார். அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல வந்து வீரர்கள்லாம் அந்த விஸ்வரூபத்துடைய வாய்க்குள்ள போய் பல்லு கடியில மாட்டிக்கிட்டு பீஸ் பீஸ் ஆயிட்டு இருக்காங்க. பீஷ்மர், துரோணர் போன்ற மகாரதர்கள் விஸ்வரூபுடைய வாய்க்குள்ள போய் பீஸ் பீஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்தார். அந்த விஸ்வரூபம் அர்ஜுனன் என்ன பார்த்தாரோ அதனுடைய ஒரு இன்னொரு மாடுலேஷன் எக்ஸ்பேன்ஷன் தான் இங்க. அர்ஜுனனுக்கு ஒரு சாம்பிள் தான் கிருஷ்ணர் காமிச்சார். பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனம் பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிச்சாரு. பாகவதத்துல இன்னொரு படி மேல போய் அந்த விஸ்வரூபத்தை விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்ப பாகவதத்துல இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி பகவான்றது தோன்றியது, பகவான் எப்படி எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கின்றார், எப்படி வந்து தன்னுடைய சக்தியை வந்து அவர் செயல்படுத்துகிறார், எப்படி அவற்றிருந்து பௌதிக சக்தி தோன்றியது, அந்த பௌதிக சக்தி எப்படி அவருக்குள்ள ஒடுங்கி இருக்குங்கிறதையும் காமிக்கிறார். அப்போ இந்த 14 மொத்தம் 14 இருக்கு. அதல சாரி, பூர் போஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், பூர் போஸ்வாகா. அதுக்கப்புறம் அது மேல உள்ள 7 உலகங்கள், பூர் போஸ்வாகா, ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், அப் டு சத்தியலோகம் வரைக்கும். ஜனலோகம், தபோலோகம், மகர்லோகம், அப்படி சத்தியலோகம் வரைக்கும் மேல 7 உலகம். புவர்லோகம், ஜனலோகம், சத்தியலோகம், தபோலோகம், அப்புறம் வந்து மகரலோகம், அதுக்கப்புறம் வந்து அப் டு 7 உலகம் மேல சத்தியலோகம் வரைக்கும். அதே மாதிரி கீழே 7 உலகம், அதல, வித்தல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால, 14 லோகம். அந்த 14 லோகமும் இந்த விஸ்வரூபத்துக்குள்ள எங்கெங்க இருக்குன்னு இங்க பாகவதம் சொல்லுது. அந்த பகவானுடைய பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்துல இப்ப யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, யாரும் குழம்பிக்க கூடாது. இங்க சொல்ற ரூபம் வந்து பகவானுடைய அந்த பிரம்மாண்டமான பௌதிகமான தோற்றம், பகவானுடைய அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச தோற்றம், பௌதிக தோற்றம் தான் அந்த விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அவருடைய பாதத்துல, அவருடைய தாமரை பாதத்துல, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தினுடைய பாதத்துல என்னெல்லாம் இருக்கு, அந்த விஸ்வரூப பாதத்துல அடிப்பாகத்துல பாதாள லோகம், அதுக்கப்புறம் குதிகால்கள், அது விரல்கள், இதெல்லாம் ரசாத்தலம், கணுக்கால் மகாதலம், அவருடைய கால்களாக தலாத்தல உலகங்கள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து அறிந்துள்ளனர் மகா ஞானிகள். சாஸ்திர விசாரணை பண்றவங்க இது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த விஸ்வரூபத்துக்குள்ள இந்த 14 லோகம் இருக்கு. சரி, பிரபுபாத் பொருளூர் என்ன எழுதியிருக்காரு, பகவானின் விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து பரமபுருஷரை பற்றி பௌதிகவாதி நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. அதாவது யாரெல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தி மார்க்கத்துக்கு வராதவங்க, பகவான் மேல பக்தி இல்லாதவங்க, அவங்க எல்லாம் யாரு, சிலர் வீண் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் மன கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, சிலர் யோகாபியாசம் எதையோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் ஞானம் சொல்லி ஏதாவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த சாஸ்திரத்தை எடுத்து படிக்கும் போது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச தோற்றம் பகவானுக்குள்ள இருக்கு, அந்த பகவானுடைய பௌதிக தோற்றத்தில் இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஒரு ஆரம்ப பாடம். அது மூலமா மெல்ல மெல்ல அவங்க விஸ்வரூபத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து இந்த விஸ்வரூபத்துக்கு ஆதாரமா இருப்பது பகவான் கிருஷ்ணருங்கிற முடிவுக்கு வரலாம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் தமது அந்தரங்க சக்தியாலேயே வாழ்கிறார். இந்த விஸ்வரூபம் பகவானுடைய தாழ்ந்த ரூபம் தான். ஆனா அவருடைய உண்மையான ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா, அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். அவரே எல்லா காரணத்துக்கும் மூல காரணமா இருக்கார். பகவானின் தேக வர்ணனை அவரது பாதங்களில் இருந்து துவங்க வேண்டும். இம்முறை பக்தி மார்க்கத்துக்கு ஏற்புடையதா. எப்ப நம்ம பகவானை தரிசனம் பண்ணாலும் நேரா முகத்தை பார்க்க கூடாது. கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணும்போது நேரா முகத்தை பார்க்க கூடாது. முதல்ல தாமரை பாதம், அந்த பாதம் எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பாதத்தில் எப்படி துளசி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க,
பகவானுடைய தாமரை திருப்பாதம் எப்படி இருக்கு, அப்புறம் அவர் என்ன மாதிரி ஆடை உடுத்திருக்காரு, அவருடைய கால்கள் எப்படி இருக்கு, அவருடைய தொடை எப்படி இருக்கு, அவருடைய வயிறு பாகம் எப்படி இருக்கு, அவருடைய மார்பு எப்படி இருந்தது, அவர் தோள்கள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் முகத்துக்கு வரும். எடுத்தோடனே முகத்தை பார்க்க கூடாது. எப்பவுமே நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது, பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போதும் சரி, பகவானை தரிசிக்க போதும் சரி, அவருடைய தாமரை பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அவருடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த தாமரை திருப்பாதம் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசனம் செய்வது ஒருத்தரை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, தூய்மையான பக்தி தரக்கூடியது, எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அடைக்கலம் தரக்கூடியது, எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. அவர் தாமரை திருப்பாதம் நமக்கு அடைக்கலம். அந்த தாமரை திருப்பாதத்தை வழிபட வேண்டும், பாத சேவனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்ற பாகத்துல சேவிக்கணும். சரி, அடுத்தது 27வது பதம் என்னாச்சு, போயிடுச்சு. 27வது பதம் வேணுமே. சரி, அது வரட்டும், நான் படிச்சுட்டு இருக்கேன். வந்தாச்சு. வேஜானுவி சத்சுதலம் விஸ்வமூர்த்திர் ஊருத்வயம் விதலம் சாதலம் ச மகீதலம் தஜ்ஜகனம் மகீபதே நபஸ்தலம் நாபிசரோ கருண 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 கிருணந்தி கிருணந்தி நாபிசரோ கிருணந்தி. விஸ்வரூபத்தின் முழங்கால்களாக சுதலம் எனப்படும் கிரக அமைப்பும், இரு தொடைகளாக விதலம் மற்றும் அதல அமைப்புகளும் உள்ளன. மேலும் இடுப்புகள் மகீதளமாகவும் அவரது நாபிக்குழா குழியாக வானவெளியும் உள்ளன. நாபிக்குளமாக வானவெளியும் உள்ளன. சோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை வர்ணிச்சுட்டு வராங்க. எங்கிருந்து? கணுக்காலுக்கு கீழே இந்த பாதத்துடைய அடித்தளம் இருக்குது இல்லையா, அங்க பாதாள லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்ப நாபி வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த விஸ்வரூபம் பிரம்மாண்டமான ரூபத்துல அடிப்பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு, அடிப்பாதம் பாதாளம், அந்த பாதாளத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்ப நாபிக்குழி வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த நாபிக்குழி வரைக்கும் கீழ்கிரகங்கள்லாம் இருக்கு. அத்தல, வித்தல, சுத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால. இதெல்லாம் இந்த விஸ்வரூபத்துடைய பிரம்மாண்டமான தோற்றத்தினுடைய பௌதிக தோற்றத்துடைய நாபி வரைக்கும் இருக்கு. அடுத்து 28வது பதம், verse number 28. புருஸ்தலம் ஜோதிரநீகமஸ்ய கிரிவா மகிர்பதனம் வைஜனோஸ்ய தபோவராதிம் விதுராதி பும்சஹ சத்யம் சத்யம் சுசீஷானி சகசிர சீர்ஷனக. விஸ்வரூபத்தின் மூலப்புருஷரான அவரது மார்பக பிரகாசமுடைய கிரக அமைப்புக்கும், அவரது கழுத்தாக மகரலோகங்களும், அவரது வாயாக ஜனம் மேலும் அவரது நெற்றியாக தபோலோகங்களும் உள்ளன. 1000 தலைகளை கொண்டு அவரது தலையாக இருப்பது சத்தியலோகம் எனப்படும் மிக உயர்ந்த கிரக அமைப்பாகும். இப்ப என்ன ஆச்சுன்னா, வயிற்று பிராகத்துக்கு மேல வந்து உயர் கிரகங்கள். அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துல வயிற்று பாகத்துக்கு மேல உள்ளது உயர் கிரகங்கள். அப்ப எங்க இருந்து? பூர்புவஸ்வாகா, பூலோகம் இது மத்திய லோகம். பூலோகம் மத்தியில இருக்கு. அதுக்கு மேல மார்புல இருந்து போக போக புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், அப் டு பிரம்மலோகம், சத்தியலோகம் வரைக்கும். இது உயர கிரகம், இது பிரகாசிக்கக்கூடியது. கீழுள்ள கிரகங்கள்லாம் இருள் நிறைந்தது, மேலுள்ள கிரகங்கள்லாம் பிரகாசிக்கக்கூடியது. இந்த எல்லா 14 லோகமும் அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கு காமிச்ச விஸ்வரூபத்தை இங்க போட்டோல காமிச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபம், 1000 கரங்கள், 1000 தலைங்க, சந்திர சூரியன் அந்த கண்கள், இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்து. அதனால இந்த விஸ்வரூப தரிசனங்கிறது கூட அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பகவான் என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட? அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே பகவான் சொன்னார், அர்ஜுனா, இந்த கண்களால் உன்னால பார்க்க முடியாது. நான் உனக்கு ஒரு ஆன்மீக கண்ணு கொடுக்குறேன், அந்த கண்ணாலதான் பார்க்க முடியும். இந்த ஜட கண்களால நீ விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, உனக்கு ஒரு ஆன்மீக கண்ணு கொடுக்குறேன். பகவான் ஒரு கண்ணு பார்வை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனால விஸ்வரூபத்தை பார்க்க முடிச்சுது. இப்போ சில நேரங்கள்ல நம்ம வந்து சில ஷோஸ்க்கெல்லாம் போவோம். சில ஷோஸ்ல இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து நிறைய மாடர்ன் டெக்னாலஜி பிளஸ் ஏஐ எல்லாம் வந்திருக்கு. இந்த மாடர்ன் டெக்னாலஜில 3D 4D 5D 6D எல்லாம் இருக்கு. அந்த காட்சி வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு டைனோசர் வருதுன்னா
அந்த கண்ணாடி போட்டா நம்ம மேல வந்து பாயிற மாதிரி இருக்கும். அது ஸ்கிரீன்ல தான் இருக்கும். அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா அந்த ரைனோசரஸ் வந்து நம்ம மேல பாயிற மாதிரி இருக்கும். நம்ம பயந்து உளுந்தடிச்சு ஓடும். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. ஆனா அந்த செயற்கையா உள்ள விஷயங்களை பார்க்கிறதுக்கு இவ்வளவு விஞ்ஞானியோட மூளை வேலை செஞ்சிருக்குன்னா, பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு எப்படி ஒரு பார்வை பகவான் கொடுத்திருக்காரு அர்ஜுனனுக்கு. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் தேவையில்லை. மாடர்ன் டெக்னாலஜி தேவையில்லை, மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, அதுக்கான எனர்ஜி தேவையில்லை, அதுக்கான மூல ஒன்றும் தேவையில்லை. பகவானுடைய கருணையால அர்ஜுனன் எந்த ஒரு கண்ணாடியும் போடாம அந்த ஸ்பெஷல் விஷன் பகவான் கொடுத்துட்டாரு. அந்த சிறப்பான பார்வை கொடுத்த உடனே அர்ஜுனால பார்க்க முடிஞ்சது இந்த விஸ்வரூபத்தை. இது பகவானுடைய கருணை. அதனாலதான் அர்ஜுனால பார்க்க முடிஞ்சது. சரி, அடுத்தது 29வது பதம், verse number 29. பதம் 29. இந்திராதயோ பாகவ ஆகுருஷ்ரா கர்ணோ திசஸ்ரோத்ரமமுஷ்ய சப்தஹ நாசத்யதஸ்ரோ பரமஸ்ய நாசே கிரானோஸ்ய கந்தோ முகமக்னிரித்தஹ. சரி, 29வது பதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திராதயோ பாகவ ஆகூர் உஷ்ரஹ கர்ணோ திசஸ்ரோத்ரம் அமுஷ்ய சப்தஹ நாசத்யதஸ்ரோ பரமஸ்ய நாசே கிரானோஸ்ய கந்தோ முகமக்னிரித்தஹ. இந்திரன் முதலான தேவர்கள் அவரது கரங்களாகும், 10 திசைகளாக இருப்பது அவரது செவிகளாகும், மேலும் பௌதிக ஓசையாக இருப்பது அவரது செவியுறும் புலன்களாகவும், அவரது 2 நாசித்வாரங்கள் 2 அஸ்வினி குமாரர்களாகவும், பௌதிக நறுமணமாய் இருப்பது அவரது முகரும் புலன்களாகவும், அவரது வாய் கொழுந்து விட்டெறியும் நெருப்பு சுடராகவும் விளங்குகின்றது. பாத்தீங்களா அந்த விஸ்வரூபத்தோடைய மகிமை? நம்ம எல்லாம் பார்த்தோம், அவ்வளவுதான், நடுங்கி போயிரும். அர்ஜுனே நடுங்கி போனார். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பயந்து போய் நடுங்கி போயிட்டாரு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த விஸ்வரூபத்தை கண்டு அர்ஜுனன் பயந்து போய் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன பிரார்த்தனை பண்ணாரு? ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, ஓ விஸ்வரூபமே. முதல்ல கேட்கிறார், ஓ விஸ்வரூபமே, நீ யார்? உன்னை பற்றி சொல்லுங்க, உங்க மகிமை என்ன, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப பகவான் சொன்னார், அர்ஜுனா, நான் தான் நித்திய காலம், நான் அனைத்தையும் விழுங்கி விடுவேன் அப்படிலாம் சொன்னாரு. அர்ஜுனன் பயந்து போனார். ஓ விஸ்வரூபமே, நான் உன்னை போய் என் நண்பன்னு சொல்லியிருக்கேன். ஓ பரமபுருஷனே, ஓ பரந்தாமனே, ஓ பரமாத்மாவே, ஓ பரபிரம்மே, உன்னை போய் நான் என் நண்பனே அர்ஜுன் யாதவனே, ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகேதி, உன்னை போய் நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்கேன், யாதவான்னு கூப்பிட்டுருக்கேன், நண்பனேன்னு கூப்பிட்டுருக்கேன், உன் மேல தூக்கும் போது காலை போட்டிருக்கேன், உன் தட்டுல நான் சாப்பிட்டிருக்கேன், உன் தோல்ல கைய போட்டிருக்கேன், சில நேரங்கள்ல சபையில உன்னை அவமானப்படுத்தவும் செஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க பகவானே, என்னை மன்னிச்சிருங்கன்னு பிரார்த்தனை பண்றாரு. பயந்து போய் பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு இந்த ரூபம் வேண்டாம், பயமா இருக்கு, எனக்கு 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தியா வாங்க. பகவான் 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தியா வந்தா, வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரே சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகட்சத வாசுதேவ் கிருஷ்ணன் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தக்குடி, கழுத்துல கௌஸ்துபமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரைதல் போல கண்கள். அந்த 4 கரம் உள்ள நாராயணமூர்த்தி பார்த்தா ஒரு 50% சதமானம் அர்ஜுனன் திருப்தி ஆயிட்டார். பூர்ணமான திருப்தி ஆகல, பாதிதான். எனக்கு இந்த 4 கரம் வேண்டாம், அது 2 கரம் உள்ள நண்பனா பார்த்த சாரதியா வாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு உயிரே வந்தது. அப்பா, பார்த்த சாரதியா முன்னாடி இருக்காரு, இது போதுண்டா சாமி, வேற எந்த விஸ்வரூபத்தையும் நான் பார்க்க விரும்பலன்ட்டு. சோ ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காரு பொருளுரையில, பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முழுமுதற் கடவுளின் விஸ்வரூபம் இங்கே இந்த ஸ்ரீமத் பாகவத்தில் மேலும் விவரிக்கப்படுகிறது. பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் விவரணை பின்வருமாறு உள்ளது. ஓ விஷ்ணு, கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களில் மக்கள் அனைவரையும் அழித்து கொண்டும் அளக்க முடியாத உமது கிரணங்களால் அனைத்து பிரபஞ்சத்தையும் தாங்கள் நிறைந்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். உங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் காட்சியளிக்கின்றீர்கள்.
இவ்வகையில் பகவத்கீதையின் மாணவனுக்கு ஸ்ரீமத் பாகவதம் உயர்கல்வியாக அமைகிறது. இவ்விரண்டுமே பரமசத்தியமான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானமாகியால் இவை ஒன்றுக்கொன்று சார்புடையவையாக இருக்கின்றன. சோ பகவத்கீதை பேச்சுலர் டிகிரி, பாகவதம் மாஸ்டர் டிகிரி. பகவத்கீதை ஆரம்ப நிலை பாடம், பாகவதம் உயர்கல்வி பாடம். பாருங்க, பகவத்கீதை ஆரம்ப பாடம் தான், அதை புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பாகவதம் உயர்கல்வி. பகவத்கீதை எங்க தொடங்கியது? பகவத்கீதை அறியாமையில் தொடங்கியது. என்ன அறியாமை? அர்ஜுனன் தன் உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டார். நான் இந்த உடல், என் உறவினர்கள், நான் சண்டை போட மாட்டேன், இது பாவம். ஆனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் புரிந்து கொண்டார், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் பகவானை விருப்பப்படி செயல்பட வேண்டும், பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், நான் பகவானது பக்தனாக இருக்க வேண்டும். அதுதான் பகவான் சொன்னாரு, சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷாமி மாசுச்ச. பயப்படாத அர்ஜுனா, பயப்படாதே. நீ எல்லா தர்மத்தையும் விட்டு என்ன மட்டும் சரணடைஞ்சிரு, நான் உன்னை எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து காப்பாத்திரம், பயப்படாதீங்க. அப்போ பகவத்கீதை அறியாமையில் தொடங்கியது, முடிவு சரணாகதியில முடிச்சது. நாம் எல்லாரும் பகவத்கீதை நோக்கம், நாம் அறியாமையிலிருந்து விடுபட்டு பகவானது பக்தனாக ஆக வேண்டும், பகவானை சரணாகதி பிராப்தம் செய்யணும். பகவத்கீதை நோக்கம் 2. பகவத்கீதை நோக்கம் என்னது? நாம் எல்லோரும் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும், பகவானது பக்தனாய் அவரை பூர்ணமா அடைக்கலம் சரணாகதிக்கும். இதுதான் 2 பகவத்கீதையுடைய முக்கியமான பாடம். சரி, பாகவதம் எங்க தொடங்குச்சு? பாகவதம் தொடங்கினதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பாகவதம் தொடங்கும் போது வியாசதேவர் ஓம் பரபிரம்மனே நமக, ஓம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக, அந்த மாதிரி ஒன்னையும் தேர்ந்தெடுக்கல. வியாசதேவர் பாகவதம் எழுதும் போது, பாகவதம் தொடங்கும் போது ஓம் பரமாத்மனே நமக அப்படி தொடங்கல, ஓம் பிரம்மனே நமக அப்படி தொடங்கல, ஓம் பரபிரம்மனே நமக அப்படி தொடங்கல. வியாசர் தொடங்கினது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் ஸ்ரீ வாசுதேவனை நான் சரணடைகிறேன், அவருக்கு எனது பணிவான வணக்கம். அப்போ பாகவதம் துவக்கத்திலே தெளிவாக கூறிவிட்டது, பரம புருஷோத்தமனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். பாகவத தொடக்கமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இந்த சுத்தி வளைச்சு பூசி மழுகிற வேலையெல்லாம் இல்லை. அந்த தேவதை வழிபடலாமா, இந்த தேவதை வழிபடலாமா, கிருஷ்ணர் உருவம் உள்ளவரா, கடவுள் உருவம் உள்ளவரா, உருவமற்றவரா, அவருக்கு 4 கையா 8 கையா, அவருக்கு தலை இருக்கா தலை இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். அந்த வசுதேவரின் புதல்வனான வாசுதேவனுக்கு என் பணிவான வணக்கம், அவர் தான் முழுமுதற் கடவுள். தெளிவா சொல்லியாச்சு. அப்ப பாகவதம் சரணாகதியில தொடங்குது. எங்க முடிஞ்சது? நாம சங்கீர்த்தனம் எஸ்ஏ சர்வ பாப பிரணாசனம். பாகவதம் படிச்சு முடிக்கிறவங்க எங்க வரணும்? நாம சங்கீர்த்தனம் செய்யணும். அதுதான் மனித குலத்துக்கான சிறந்த தர்மம்னு முடியும். சரி, அப்போ இந்த பகவத்கீதை பாகவதம் இரண்டுமே பக்தர்களுக்கு முக்கியமான கிரந்தமா இருக்கு அப்படின்னு போப்பா எழுதியிருக்க. இவ் இரண்டுமே பரமசத்தியமாக ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானமாகியால் இவைகள் ஒன்றுக்கொன்று சார்புடையதாக இருக்கின்றன. பகவானின் விஸ்வரூபத்திற்குள் தேவர்களும் அடங்கியிருப்பதால் எவ்வாறு ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதால் அந்த மற்றெல்லா பகுதிகளிலும் சக்தி விநியோகப்படுகின்றதோ அவ்வாறு பகவான் அவரது பௌதிகமான விஸ்வரூபத்திலோ அல்லது உன்னதமான நித்தியமான உருவத்திலோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவோ வழிபடுவதால் தேவர்கள் மட்டுமல்ல மற்றெல்லா பின்ன பகுதியிலும் கூட திருப்தி அடைகின்றன. பாகவதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்பந்திதஸ்கந்த புஜோபசாஹா பிராணோபகாராம் எதேந்திரியானா சர்வாகரணம் அச்சுதேச்சியா. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அது யாருக்கும் கேள்வியா கேட்கல, நானே பதில் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுல ஒரு செடி வைக்கிறோம், ரோஜா செடி, இல்ல ஒரு மல்லி செடி, இல்ல ஒரு துளசி செடி வைக்கிறோம். எங்க தண்ணி ஊத்துவோம்? உலக அறிஞ்ச விஷயம், குழந்தை கூட சொல்லும் வேருக்கு தண்ணி விடணும். வேருக்கு தண்ணி விடுறது மூலமா அந்த செடியோடைய இலைகள் கிளைகள் எல்லாமே நல்லா வளரும். அந்த கிளை நல்லா பசுமையா இருக்கும், இலையும் பசுமையா இருக்கும், பூவும் இருக்கும், கனிகள் பழங்கள் எல்லாம் கொடுக்கும். அந்த வேருக்கு தண்ணி ஊத்துறது மூலமா சக்தி அந்த செடி முழுவதும் பரவும். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம உடம்புல நிறைய பாகம் எல்லாம் இருக்கு. மூளை,
அப்புறம் இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், மூளை, வயிறு, கண்ணு, காது, மூக்கு, நிறைய பாகம் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒருத்தர் சேட் பாக்ஸ்ல போடுங்க, எந்த பாகம் ரொம்ப முக்கியம் இந்த உடம்புல. மூளையா, இதயமா, கையா, காலா, கண்ணா, காதா, மூக்கா, தொண்டையா, சிறுநீரகமா, கல்லீரலா, நுரையீரலா, எதுன்னு நீங்க போடுங்க சேட் பாக்ஸ். சரியா பதில் சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? தமிழ் கீதா சத்சங்கத்துல வர வச்சு ஏதாவது பரிசு கொடுக்கலாம். யார் கரெக்டா போடுறாங்கன்னு பாருங்க. சேட் பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், டைப் பண்ணலாம் நீங்க. பாருங்க, ஹார்ட், இதயம், பாருங்க நிறைய டக்கு டக்குன்னு போடுறாங்க. மனசு, மைண்டு, இதயம், ஸ்டொமக்கு, மூளை, புலன்கள், வாய், எல்லாம் வருது. பிரெயின், காது, எல்லா ஆர்கான்ஸும், எல்லா பார்ட்டு, ஆத்மா, ஹார்ட்டு, மனம், பிரெயின், ஏரு, கை, எவ்ரி பார்ட் இஸ் ஈக்குவல். போட்டு தள்ளுங்க, அவ்வளவுதான். காசா பணமா அடிச்சு விடுங்க. இதயம், வயிறு, புத்தி, வாய், பரமாத்மா, பிரெயின், ஹார்ட்டு. யாரும் ஹார்ட் எல்லாம் வேற போட்டு அனுப்புறாங்க. ஓகே, வயிறு, பிளட்டு, தாட்ஸு, மைண்டு, மனசு, மூளை. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் நல்ல பதில் சொன்னீங்க. இப்போ என்ன ஆச்சு? சரி, சிலர் வந்து நிறைய பேர் ஹார்ட்டு, அப்புறம் சரி நிறைய பேர் வந்து மூளை, கண்ணு, காது எல்லாம் போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வயிறும் போட்டிருந்தீங்க. சரி, இப்போ பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி பிரபுபார் ஒரு கதை சொன்னார், அதை சொல்லிடு. பிரபுபார் என்ன கதை சொன்னார்னா, ஒரு நாள் இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் சேர்ந்து பேச்சுக்கிச்சு, ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸ்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. காது, கண்ணு, மூக்கு, வாய், கை எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன மீட்டிங் போட்டாங்கன்னா, இந்த வாய் முதல்ல சொல்லிச்சு, நான் தான் வந்து சாப்பாட்டை மென்னு சாப்பிட்டேன், நான் தான் மெல்றேன். நாக்கு சொல்லிச்சு, நான் தான் ருசிச்சேன். கை சொல்லிச்சு, நான் தான் பிசைஞ்சேன். கண்ணு சொல்லிச்சு, நான் தான் பார்த்தேன். அப்ப நம்ம எல்லாம் இவ்வளவு வேலை செய்யறோம். கண்ணு சொல்லிச்சு, நான் தான் பாக்குறேன், இது சட்னி சாம்பார்னு, இது இட்லி, முதல்ல இது சாப்பிடணும், முதல்ல அது சாப்பிடணும். மூளை சொல்லிச்சு, முதல்ல எதை சாப்பிடணும், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிட வேண்டாம். மூளை வந்து ஐடியா போடும். மூளை ஐடியா கொடுக்குது, என்ன சமைக்கலாம், என்ன எதை முதல்ல சாப்பிடலான்னு. அப்ப மூளை சொல்லிச்சு, நான் தான் உனக்கு புத்தி கொடுத்தேன் சமைக்கிறதுக்கு, எதை முதல்ல சாப்பிடணும்னு புத்தி கொடுத்துருக்கேன். கை சொல்லிச்சு, நான் தான் பிசைஞ்சேன். வாய் சொல்லிச்சு, நான் தான் மென்னேன். இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு கோவம்னா, இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கு. நம்ம இவ்வளவு வேலை பண்றோம், இந்த வயிறு மட்டும் சும்மா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடணும். இந்த மற்ற ஆர்கான்ஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. கண்ணு சொல்லிச்சு, நான் இனிமேல் சாப்பாடை பார்க்க மாட்டேன். கை சொல்லிச்சு, நான் இனிமேல் சாப்பாடை பிசைய மாட்டேன். வாய் சொல்லிச்சு, நான் மெல்ல மாட்டேன் அப்படின்னு. ஒரு மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு, 3 மணி நேரம் போச்சு, ஒரு 4 மணி நேரம், ஒரு பாதி நாளே போச்சு. அப்ப கொஞ்சமா காது குயின்னு சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சது. கண்ணெல்லாம் மங்குச்சு, உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படி உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிடுவோமா, இந்த வயிற்றுக்குள்ள சாப்பாடை போட்டாதான் நம்ம எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் போல இருக்கு. அதனால உணவு தூக்கி வயிற்றுக்குள்ள போடுன்னு எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டு சாப்பாடை வயிற்றுக்குள்ள போட்டாங்க. வயிற்றுக்குள்ள உணவு போனதுக்கு அப்புறம் தான் கண்ணு நல்லா தெரிஞ்சுது, காது நல்லா கேக்குது, கை நல்லா வேலை செய்யுது, மூளையே நல்லா வேலை செய்யுது. இப்போ நான் வந்து ஒரு நாள் உள்ள உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, உங்களுக்கு மூளை வேலை செய்யுமா? ஐயா முதல்ல சாப்பாடு போடுங்க, அப்புறம் பேசலாம் இல்லையா? பசி வந்தால் 10ம் பறந்து விடும். பசி வந்துச்சுன்னா எல்லாம் 10ம் பறந்து போயிடும். அதுதான். அப்போ எனக்கு கண்ணு நல்லா தெரியணுங்கிறதுக்காக கண்ணுல சாம்பார் ஊத்த முடியாது. காது நல்லா கேட்கறதுக்காக காதுக்குள்ள சட்னியை ஊத்த முடியாது. மூக்கு நல்லா சுவாசிக்கிறத இட்லியை மூக்குள்ள வச்சுக்க முடியாது. இதெல்லாம் வயிற்றுக்குள்ள போகணும். அப்ப பாகவதம் வந்து 2 உதாரணம் கொடுத்துருக்கு. ஏன்னு சொன்னா, நம்மள மாதிரி ரொம்ப புத்திசாலிகளை பின்னாடி ஆர்கியூ பண்ணும். இப்ப வந்து இங்க ரேணுகா தேவின்னு ஒரு மாதாஜி இருக்காங்க. இந்த ரேணுகா தேவி மாதாஜி வீட்டு பக்கத்துல நான் குடியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னை நான் உதாரணமா எடுத்துக்கிறேன், வேற ஏதாவது சொன்னா கோவத்துக்கு சட்டைக்கு வந்துருவான். என்ன நான் வச்சுக்கிறேன். ரேணுகா தேவி மாதாஜி வீட்டு பக்கத்துல நான் குடியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்,
நான் ஒரு செடி வளர்க்குறேன். அந்த செடி மேல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன், இலைக்கு பூக்கெல்லாம். இந்த ரேணுகாதேவி மாதாஜி வந்தாங்க, பிரபு எங்களுக்கு நீங்களாம் லூசா பைத்தியமா நீங்க, ஏங்க போய் இலைக்கு பூக்கெல்லாம் தண்ணி விடுறீங்க, வேருக்கு தண்ணி விடுங்கன்னாங்க. உடனே நான் தான் அகங்காரம் பிடிச்சவனாச்சு. நான் சொன்னேன், நீங்க உங்க வேலையை பாருங்க மாதாஜி, இது என் வீடு என் செடி, நான் இங்க வேணா தண்ணி விடுவேன். இது என்னுடைய வீடு என்னுடைய செடி, நான் வேர்ல விடுவேன், இலையில விடுவேன், பூவுல விடுவேன், பழத்துல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க உங்க வேலையை பாருங்க. ரேணுகாதேவி மாதிரி கோபமா வந்தது, இந்த முட்டாள்கிட்ட பேசுனதே தப்பா போச்சு. ஏயா நேரத்தை வீணாக்குற, இலைக்கும் பூவுக்கெல்லாம் தண்ணி விடுறே, வேறு குடியான்னு சொன்னா இவன் ஆர்கியூ பண்றான், முட்டாள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இதுல ஆர்கியூ பண்ண முடியுமா? நான் பசிக்குதுன்னு, மாதாஜி கொஞ்சம் சாம்பார் கொடுங்க காதுல ஊத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சட்னி கொடுங்க கண்ணுல வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வயிற்றுக்குள்ளதான் உணவு போகும். அப்போ வயிற்றுக்குள்ள உணவு போச்சுன்னா எப்படி எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யும்? கண்ணு, காது, மூக்கு, இதயம், மூளை எல்லாம் நல்லா வேலை செய்யும். ஒன்னொன்னுக்கு தனியா சக்தி கொடுக்க வேண்டாம். அப்ப ஏன் பாகவத ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்குன்னா, முதல் உதாரணத்துல என்ன மாதிரி புத்திசாலி வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. முதல் உதாரணத்துல என்ன மாதிரி யாராவது புத்திசாலி வந்து, நான் ஏன் வந்து வேர்ல மட்டும் விடணும், இது ஏன் வீடு ஏன் செடி, நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன், கனி மேல விடுவேன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டாவது நான் சொல்ல முடியுமா? இட்லி சட்னி சாம்பார் வாங்கிட்டு காதுல மூக்குல எல்லாம் வச்சுக்க முடியுமா? வயிற்றுக்குள்ளதான் போகும். அப்ப பாகவதம் பாருங்க, என்ன மாதிரி முட்டாள்களா இருப்பாங்க தெரிஞ்சே ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்கு. யதார்த்தரோ மூல நிசேஷனேன திக்பந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணுபகாராம் இதேந்திரியானா சர்வாகரணம் அச்சுதேஜ்ய. எப்படி ஒரு வேருக்கு நீர் ஊற்றுவதால் அந்த செடி நல்லா பசுமையா வளருமோ, எப்படி வயிற்றுக்கு உணவளிக்கிறதுனால உடல் உள்ள பாகங்கள் எல்லாம் நல்லா வேலை செய்யுமோ, அதன் மாதிரி யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ, யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, யாரு பகவான் கிருஷ்ணருடைய பக்தனா இருக்காங்களோ, அவங்க வேற யாருக்கும் சேவை பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் பூர்த்தி ஆயிடும். அது வயிற்றுக்கு உணவளிக்கிற மாதிரி. வேறு கிருஷ்ணர் வந்து எப்படி எப்படி ஒரு செடிக்கு வேறு பிரதானமோ, எப்படி இந்த உடல்ல வயிறு பிரதானமோ, அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பிரதானம். மற்ற எல்லாருடைய அங்க உறுப்பு தான், எல்லா தேவி தேவர்கள் எல்லாம் பகவானுடைய அங்க உறுப்பு தான். அதனால எஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவார். சரி, அடுத்தது 30வது பதம், verse number 30. द्वयोरक्षीणी सक्षुरभूत्पतङ्गः लक्ष्मानि विष्णोरहि अगनी उभे च तत्प्रो विसृम्भ परमेश्चितिष्ण्यम् आपो अस्य तालो रसयेव जिह्वा. விண்வெளி பிரதேசமாக அவரது கண் குழிகளும் பார்க்கும் சக்தி கொண்ட சூரியனாக கண் விழிகளும் உள்ளன. இரவும் பகலுமாக அவரது இரு கண் இமைகளும் உள்ளன. அவரது புருவங்களின் அசைவில் பிரம்மா மற்றும் அவரை போன்ற உயர் அதிகாரிகள் வாழ்கின்றனர். நீரை நிர்வகிப்பரான வருணன் அவரது மேல்வாய் ஆவார். மேலும் அனைத்திற்கும் சாராம்சமாக அல்லது ரசமாக இருப்பது அவரது நாக்காகும். அந்த விஸ்வரூபத்துக்குள்ள எல்லா தேவர்களும் அடங்குவாங்க. இந்திராதி தேவர்கள் 33 கோடி தேவி தேவர்களும் இந்த விஸ்வரூபத்துக்குள்ள அடங்குவாங்க. பொது அறிவு எப்போதும் குறைவுடையதாகவே இருக்கும், ஆனால் சாஸ்திர வர்ணனை எப்பொழுதும் பக்குவமாகவும் பூர்ணமாகவும் இருக்கும். ஏதேனும் குறை இருக்குமானால் அது நம்முடைய குறைகளின் காரணமாகும், சாஸ்திரங்களின் காரணம் அல்ல. இதுவே வேத ஞானத்தின் அணுகுமுறையாகும். சோ அப்போ இன்னைக்கு வந்து பிரபஞ்சம்னா எப்படி இயங்குது, பிரபஞ்சத்தை இயக்குபவர் யார், படைப்பு எப்படி நடந்தது, இந்த படைப்புக்கான மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது, அது தானா வந்துதா, இல்ல யாராவது உயர் அதிகாரி இருக்காங்களா, இல்ல இயற்கை தானா இயங்குதா, இயற்கை தானா இயங்குது, இப்படி எல்லாம் பல்வேறு குழப்பங்கள் கருத்துக்கள். ஆனா சாஸ்திரத்துல தெளிவா இருக்கு. பகவத்கீதையில பாகவதத்துல தெளிவா சொல்லியிருக்கு, எல்லாத்துக்கும் பகவான் தான் ஆதாரமா இருக்கார். அது பௌதிக சக்தி ஆனாலும் சரி, ஆன்மீக சக்தி ஆனாலும் சரி, பௌதிக உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி, எல்லாம் பகவான் இருந்தா தோன்றுது. இது சாஸ்திர பிரமாணம். அப்போ ஜீவாத்மாவுக்கு 4 குறைபாடு உண்டு. நம்ம எல்லாருக்கும் 4 குறைபாடு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஜீவாத்மாவுடைய 4 குறைபாடு என்ன? எவ்ரி லிவிங் என்டிட்டி ஹஸ் 4 டிஃபெக்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் 4 குறைகள் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாத்தையும் 4 குறை இருக்கு. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீத வகுப்புல எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? 18 நாள் பகவத்கீதை வகுப்புல படிச்சிருக்கணுமே. சரி, யார் கரெக்டா போடுறான்னு பாருங்க. 4 defects of living entity, 4 defects of ஜீவா. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? சேட் பாக்ஸில் போடலாம்.
எல்லாம் மறந்து போயிட்டாங்களோ இல்லை தெரியலையோ. ஜீவாத்மாவுக்கு 4 குறை இருக்கு. ஒன்று நமது புலன்கள் குறைபாடானது. நமது புலன்கள் குறைபாடானதுன்னு என்னது? இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். கரண்ட் இல்லைன்னா பார்க்க முடியுமா? இவ்வளவுதான் நம்ம கண் பார்வை சக்தி. இப்ப கரண்ட் இல்ல, நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. பகல்ல சூரியன் இல்ல, நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. அப்ப நம் பார்வை புலன்கள் நம்முடைய புலன்கள் குறைபாடானது. போட்டிருக்காங்க பாருங்க. தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, அறியாமல் இருக்கு. எஸ். என் காது இருக்கு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட சத்தத்துக்கு மேல கேட்க. என்னுடைய வாய் குறிப்பிட்ட சத்தத்துக்கு மேல பேசாது. அப்போ என்னால குறைந்த புலன்கள் என்ன குறை இருக்குன்னா, என்னால ரொம்ப சத்தமா பேச முடியாது. ரொம்ப சத்தமா எனக்கு சரியா மெதுவா பேசினா கேட்காது. அப்புறம் என் கண்ணு இருட்டா இருந்தா பார்க்க முடியாது. அப்ப என் புலன்கள் குறைபாடுடையது. புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இங்க ஒரு 715 பேர் இருக்கிறோம். நான் வாழ்க்கையில தவறே பண்ணதில்லைன்னு சொல்றோம், கை தூக்க மாட்டோம். என் வாழ்க்கையில் நான் தவறே பண்ணதில்லை, ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. எனக்கு ஏதாவது தவறு பண்ணிருக்கும். தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. அப்ப நம் புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமையில் இருக்கும். அது என்ன சாமி அறியாம? முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியல. நான் இந்த உடல் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் தெரியுது ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு. சோ புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, அறியாமல் இருக்கும், ஏமாற்றக்கூடிய தன்மை, சீட்டிங் ப்ராப்பன்சிட்டி. இந்த உலகத்துல ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. முதலாளிய தொழிலாளி ஏமாத்துறாரு, தொழிலாளிய முதலாளி ஏமாத்துறாரு, கணவனை மனைவி ஏமாத்துறா, மனைவி கணவனை ஏமாத்துறா, பெற்றோர் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, பிள்ளைகள் பெற்றோர், ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் தான். ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம் நம்ம இருக்கிற உலகம். அப்ப இந்த 4 குறை இருக்கு இல்லையா? சரி, இப்ப 4 குறை இருக்கிற ஒரு ஜீவாத்மா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படி கரெக்டா இருக்கும்? இப்ப விஞ்ஞானிக்கு 4 குறை, இப்ப சயின்டிஸ்டுக்கு 4 குறை இருக்கு. அவன் புலன்கள் குறைபாடானது. புலன் குறைபாடான ஒரு விஞ்ஞானி எப்படி ஆன்மீக உலகத்தை பத்தி சொல்ல முடியும்? எப்படி உயர் கிரகத்தை பத்தி சொல்ல முடியும்? எப்படி அவனால் அங்க போக முடியும்? அப்போ உயர் கிரகத்தை பற்றிய வர்ணனை, அங்க போவதற்கான வாய்ப்பு எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. பகவத்கீதை, பாகவதம், புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால புராணங்கள், வேதங்கள் 4 குறைக்கு அப்பாற்பட்டது. ஜீவாத்மாவுடைய நாம 4 குறைக்கு உட்பட்டவங்க. வேதங்களும் புராணங்களும் 4 குறைக்கு அப்பாற்பட்டது. காரணம் அது பகவான்றது தோன்றியது. வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணு. வேதங்களை தொகுத்ததும், வேதங்களை கொடுத்ததும், வேதங்களை அறிந்ததும், வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணர் தான். அதனால இந்த 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டது. அடுத்தது 31வது பதம், verse number 31. 31வது பதம். சந்தாம்சி அனந்தஸ்ய சிரோ கிரந்தி தம்ஸ்திராயம ஸ்நேக கலாதிஜானி ஹாசோ ஜனோன்மாத கரீச்ச மாயா துரந்த சர்கோ யத் அபாங்க மோக்ஷக. வேத மந்திரங்கள் பகவானின் மூளைப்பாதை என்றும், பற்களை கொண்டு அவரது தாடைகள் பாதைகளை தண்டிக்கும் மரண தேவனான யமன் என்றும், பாசக்கலையாக அவரது பற்கோவைகளும் வேலும் மிகவும் வசியப்படுத்தும் மாயான ஜனசக்தியாக அவரது புன்னகையும் உள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர். பௌதிக சிருஷ்டி எனப்படும் இப்பெருங்கடலானது பகவான் நம் மீது செலுத்தும் வேகமான பார்வையாகும். பாத்தீங்களா? எல்லாமே விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. இந்த பிரபஞ்சமே பகவானுடைய விஸ்வரூபத்துக்குள்ள இருக்கு. ரைட்? சோ பொருள் உள்ள பிரபா என்ன சொல்லியிருக்காரு? இத்தகைய பௌதிக தன்மையால் வசீகரிக்கப்படும் கட்டுண்ட ஆத்மாக்கள் நிரந்தரமற்ற பௌதிக சிருஷ்டியானது உண்மையில் போலி தோற்றம் மட்டுமே என்பதையும், கடவுளின் இத்தகைய வசியப்படுத்தும் பார்வைகளால் வசீகரிக்கப்படுபவர்கள் யமராஜனின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் அறிய வேண்டும். பகவான் அவரது பற்களை காட்டியவாறு புன்னகை புரிகின்றார். பகவானை பற்றி இந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி ஒருவன் அவரிடம் பூர்ண சரணாகதி அடைந்த ஒரு ஆத்மாவாக ஆவார். சோ இன்னைக்கு இது கன்க்ளூஷன் என்னது? இன்னைக்கு படிச்சதுல இவ்வளவு நேரம் படிச்சது பகவானுடைய விஸ்வரூபம். அப்ப இதை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, இப்படி எல்லாம் பிரபஞ்சமே இறைவனுக்குள்ள இருக்கு, அந்த இறைவன் பிரம்மாண்டமான ரூபமா இருக்கார்,
இந்த பிரம்மாண்ட ரூபம் யார்கிட்ட வந்தது? பகவான் கிருஷ்ணர்கிட்டே வந்தது. அவரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்ற தளத்துக்கு வந்து விடுவார். அப்ப விஸ்வரூபத்தை பற்றி வர்ணனை யாருக்காகன்னா, பக்தி பாதையில இல்லாதவங்க படிப்படியா வந்து விஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு, பிரபஞ்ச சிருஷ்டிப்பை அறிந்து கொண்டு, பிரபஞ்ச தத்துவத்தை அறிந்து கொண்டு பகவானை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனா யார் ஒருத்தர் கள்ளம் கபடம் இல்லாமல் முழு மனதோடு ஏக மனதோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷோத்தம்னா ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இது தேவையில்லை. ஏன்னா அவங்க கிருஷ்ணரை பரம புருஷோத்தனா ஏத்துட்டா இது எதுக்கு? ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் பகவத்கீதையில அர்ஜுனன் இதை கேட்டாரு பார்த்துட்டாரு. அதனால விஸ்வரூபத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யசோதாமாவுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. யசோதாமா ஒரு நாள் கிருஷ்ணரை வந்து மண்ணு சாப்பிட்டாருன்னு கேள்விப்பட்டாங்க. கிருஷ்ணரை கூப்பிட்டு மிரட்டினாங்க. ஏண்டா கிருஷ்ணா கண்ணா, சுட்டிக்கார விஷமக்கார கண்ணா, விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். இந்த பையன் என்ன பண்ணா? மண்ணை உண்டான். இவன் வெண்ணெய் உண்கிறான், இல்லை மண்ணை உண்கிறான், எதையாவது உற்று கொண்டே இருக்கிறான். யசோதம்மா கேட்டா, ஏண்டா கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இல்லம்மா எல்லாம் பொய் சொல்றாங்க. உன் நண்பர்கள் எல்லாம் சொன்னாலே எல்லாம் பொய் சொல்றான். பலராம் சொன்னா பலராமும் பொய் சொல்றான். சரி சரி, பலராம் பொய் சொல்றானா நீ பொய் சொல்றியா பார்க்கலாம், வாயை தரேன்னா. கிருஷ்ணர் வாயை திறந்தா அந்த குழந்தை பாலகோபாலன், பாலமுகுந்தன், தாமோதரன். அந்த குழந்தையோட வாய்க்குள்ள அண்ட சராசரி யசோதாமா பார்த்தா. எண்ணற்ற கிரகங்கள், எண்ணற்ற கிரக வாசிகள், பல்வேறு மலைகள், சமுத்திரங்கள், தேவர்கள், அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம், அந்த ஒரு லோகத்துல பூலோகம், அந்த பூலோகத்துல விருந்தாவனம், அந்த விருந்தாவனத்துல ஒரு கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள எண்ணற்ற பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம், அதுக்குள்ள ஒரு பூலோகம், அதுக்குள்ள ஒரு விருந்தாவனம், அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணர். யசோதாமா கண்ணாமூடி திரும்பி போயிடுது. பிரமிச்சு போனா, இது யாரு இது? இது என் குழந்தையா, இல்ல ஏதோ தேவதையா, இல்ல அந்த பரமபுருஷோத்தமன் நாராயணனா, யாரா இருக்கு இவரு? யசோதாமா கன்ஃபியூஸ் ஆகி போனா. இப்ப யசோதாமாவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த குழந்தைய நான் சாதாரண குழந்தைய நினைச்சிட்டு இருந்தேனே, இது ஏன் குழந்தைய நினைச்சிட்டு இருந்தேனே, இந்த குழந்தையோட வாய்க்குள்ள எப்படி அண்டசராசரம் தெரியுது? 14 லோகங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். யசோதாமா ஒரு சைடு ஒரு பக்கம் ஆடி போயிட்டா, பிரமிச்சு போனா. கிருஷ்ணர் பார்த்தாரு, அஜிஜோ யசோதாமா இந்த மாதிரி நான் பயப்படுத்தி விட்டான்னா என் மேல அன்பு வைக்க மாட்டா, என்னை மிரட்ட மாட்டா, என்னை கொஞ்ச மாட்டா, எனக்கு பால் கொடுக்க மாட்டா, என்னை அப்படியே தூக்கி கர்ப்பகிரகத்துல உட்கார வச்சு ஆரத்தி பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, கோவிந்தான்லாம் உன்னை சொன்னனே, என்னை மன்னிச்சிருப்பா, உன்னை என் குழந்தைய நினைச்சிட்டேன், நீ பகவானா போயிட்டியே அப்படின்னு சொல்லி யசோதாமா கிருஷ்ணத்துக்கு தள்ளி போயிடுவான். அவரை கர்ப்பகிரகத்துல வச்சுட்டு அப்படி தள்ளி நின்றுவான். அதை யசோதாமாவும் விரும்பல, கிருஷ்ணரும் விரும்பல. யசோதாமா கிருஷ்ணரை தன் குழந்தையா பாக்குறா. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஒரு செகண்ட்ல அதெல்லாம் மறைச்சிட்டாரு. தன் யோகமாய சக்தினால ஒரு செகண்ட் கிருஷ்ணர் எல்லாம் மறைச்சிட்டாரு. யசோதாமா நினைச்சா, ச்சே, நான் ஏதோ பகல் கனவு கண்டுட்டு இருக்கேன். என் குழந்தையோட வாயிலையாவது அண்டசராசனம் தெரியுது. அந்த குழந்தை என்கிட்ட தான் பால் குடிக்குது, என் மடியில தான் தூங்குது. நான் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள வாய்க்குள்ள அண்டசராசனம் தெரிஞ்சது, அதுல 14 லோகம் தெரிஞ்சு. என்னத்த யசோதா, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு யசோதா, இன்னைக்கு பகல்லே கனவு கண்டு இருக்க அப்படின்னு யசோதா தன்னையே கடிந்து கொள்றான். அந்த மாதிரி கிருஷ்ணர் மாத்தி விட்டார். அதனால பகவான் எப்பொழுதுமே தன் பக்தனிடத்துல அன்பு பரிமாற்றம் செய்யத்தான் விரும்புவார். பக்தர்களும் பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யதான் விரும்புறாங்க. அவர் மேல விருந்தாவனத்துல இருக்கிறவங்கள பயபக்தி கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் கிருஷ்ணர் மேல பயபக்தி. நான் தப்பு பண்ணா கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் கலந்த பக்தி நமக்கு. ஆனா பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணர் மேல பயமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு நண்பன், ஒரு காதலன், ஒரு மகன், ஒரு யசோதையின் குழந்தை, யசோதையின் இளம் செங்கம், நந்தகோபரின் குமரன், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அதனால பக்தர்கள் எப்பவுமே அதைத்தான் ரசிக்கிறாங்க, விரும்புறாங்க. இப்ப இந்த விஸ்வரூப வர்ணனையில யாருக்காக? பக்தி இல்லாதவங்க பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப பகவானுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிப்படியா பக்தி பாதைக்கு வரட்டும். ரைட்? இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறவங்களுக்கு பகவான் மேல தூய அன்பு ஏற்படும். இந்த விருந்தாவனத்து அன்பு, கிருஷ்ண பிரேமம், அதுதான் நம் லட்சியம். ஹரே கிருஷ்ணா.
रंद्रा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।